இயேசு கிறிஸ்துவின் போர் வீராங்கனை அஞ்சலாட்சி ஏஞ்சல் உருவாகு உருவாக்கு என்ற பயிற்சி பள்ளியில் கிளாஸ் அட்டென்ட் பண்ண கத்த உதவி செய்தார். இதுல டாபிக்கே டிஃப்ரெண்டா இருந்தது. உருவாகு உருவாக்கு. ஆனா இன்னைக்கு இருக்க திருச்சபைகள் உருவாகு ஆனா உருவாக்காது அப்படின்னு சொல்லிதான் இருக்கு. அதை நான் ஃபீல் பண்ண சரி, என்னுடைய இந்த டாபிக்ல இந்த பைபிள் கிளாஸ்ல என்ன எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே நான் வந்துட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் இந்த இடத்துல எனக்கு நிறைய காரியங்களை புதியதாக கற்றுக் கொடுத்தார். ஆராதனை, இந்த ஆராதனை என்ன ரொம்ப டச் பண்ணுச்சு. நன்றி சொல்லுதல், துதி, அர்ப்பணிப்பு, ஆராதனை, இந்த அடிப்படையில தான் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய சபைகளை பார்க்கும்போது நான் நிறைய இடங்கள்ல போனதை வச்சுதான் சொல்றேன். மியூசிக்கும் ட்ரம்ஸையும் சத்தத்தையும் கேட்டு தேவனுடைய பிரசனத்தை என்னால கேட்க முடியல. பல சபைகளுக்கு போயிருக்கேன், என் கணக்கில்லாதவை. அப்பதான் அந்த இடத்துல ஆவியானவர் என்னோட கூட பேசுற இந்த வார்த்தை, ஒன்று கூட உங்களுடைய சத்தத்தை கேட்கிற இடமே இல்லையா டாடி. அப்போ தனியா ஜெபிக்கும் போதுதான் அதை நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனா இந்த இடத்துல தேவன் அந்த காரியத்துல பேசுகிற இடம் என்பதை வெளிப்படுத்தினார் ஆராதனையில. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். நெக்ஸ்ட் நான் நர்ஸா ஒர்க் பண்றேன் ஹாஸ்பிட்டல்ல. மார்க் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு போல விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களை வியாதிஸ்தர் கைகளை வைப்பார்கள். அப்போ நான் 1 year ஐசியூல எனக்கு போட்டாங்க. அங்க நிறைய வியாதிஸ்தர் பார்த்துட்டு இருக்கேன். நானும் ப்ரேயர் பண்ண ஆண்டவரே இவங்களை நான் தோற்றேன் சுகமானோன்னு சொல்லி நான் போய் ப்ரேயர் பண்ணிப்பேன். ஆனா அந்த இடத்துல அற்புதம் நடந்தது கிடையாது. பட் இந்த பயிற்சி பள்ளியில பிராக்டிக்கல் வகுப்பு வச்சாங்க. அந்த இடத்துல போய் போய் அந்த பேஷண்ட்க்கு சொல்லி நீங்க விசுவாசனால செய்யணும்னு சொல்லி அதை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த பயிற்சியை அவர் ட்ரை பண்ணி அதை பண்ணும்போது அந்த இடத்துல கிளீன் நடந்தது. அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். இது என்னுடைய இன்னைக்கு அதை உண்மையாவே ஃபீல் பண்ண, அதை பிராக்டிகலா நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப 1 year வந்து போயிட்டேன். ஆண்டவரே இந்த 1 year ஐசியூல வச்சு என்ன எல்லாருமே ஒரு பேர்டனா இருந்துட்டு இருந்தது. ஏன்னா அங்க போயிட்டு ஆரோரும் வேலையிலேயே நான் முழுக்கமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனா இன்னைக்கு அதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. அந்த வேலையை தேவனுடைய வேலையை செய்யலான்றது. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். இனி நான் போய் வேலை பார்க்கிற இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அவருக்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த